Please subscribe Sadhguru Sai Creations. கிராம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ரொம்ப காரமான ஒரு மூலிகை. அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி. அதிகமான உடலில் நமக்கு வலி எந்த பகுதியில் இருந்தாலும் நமக்கு கிராம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறோம். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வகையான சமையல் செய்தாலும் சரி, அதில் கிராம்பு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட மனம், அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதிலிருந்து எடுக்கக்கூடிய கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த கிராம்பு எண்ணெய் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கிராம்பு எண்ணெய் எதற்கெல்லாம் இது பயன்படுது? கிராம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ரொம்ப காரமான ஒரு மூலிகை. அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது அதிகமான உடலில் நமக்கு வலி எந்த பகுதியில் இருந்தாலும் நமக்கு கிராம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வகையான சமையல் செய்தாலும் சரி, அதில் கிராம்பு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட மனம், அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த கிராம்பு பயன்படுத்துகிறோம். பொதுவாக இந்த கிராம்பு அப்படின்னு சொல்கிறது உணவை தாண்டி நமக்கு பல வகைகளில் பயன்படுது. நிறைய மருத்துவ குணங்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. இதிலிருந்து எடுக்கக்கூடிய கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த கிராம்பு எண்ணெய் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிராம்பு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இதில் நான் சொன்னேன், இது பெஸ்ட்டு ஒரு வலி நிவாரணி அப்படின்ட்டு. பொதுவாகவே பற்களில் ஏதாவது வலி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிராம்பை வச்சு நல்லா கடிச்சிக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல் வலி நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராம்பை பயன்படுத்தும் போது பல்ல வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கிராம்பை வச்சு நல்லா டைட்டாக கடிச்சிக்கும்போது அது சலைவா உமிழ்நீரோடு சேர்ந்து நமக்கு அந்த வலியை குறைக்குது. இதே மாதிரி தான் கிராம்பு எண்ணெய் நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலியானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ கிராம்பு எண்ணெய் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா, ஸோ இது கொஞ்சமாக ஒரு காட்டனில் கொஞ்சமாக டிப் பண்ணி அதில் இந்த எண்ணெயை ஒரு 2-3 துளிகள் வைத்து பற்களில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம வச்சு பல்ல நல்லா பைட் பண்ணிக்கலாம், கடித்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிடங்கள் அப்படி வைக்கும்பொழுது வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஈறுகள்லையுமே வலி இருந்தால் அதை நம்ம லேசாக தடவி விடலாம். இந்த மாதிரி அதிகமான வலி இருக்கும்போது கிராம்பு எண்ணெய் நமக்கு பயன்படுது. ஒரு சிலருக்கு அதிகமான தலைவலிங்க, தாங்கவே முடியாத தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான தலைவலி இருக்கா, ஸோ தலையில் கொஞ்சம் நெற்றி பகுதியெலாம் இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தடவி விடும்போது வலி நமக்கு குறைந்து நரம்புகளோட வலியினால்தான் நமக்கு தலைவலியை நமக்கு உணரப்படுதுன்னு சொல்லலாம். இந்த நரம்புகள் எல்லாமே நார்மலாக வர்றதுக்கும் வலி சரியாகிறதுக்கும் நம்ம இந்த கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம். அதுலேயும் முக்கியமாக அஜீரண பிரச்சனை இருக்குங்க, வயிறு எரிச்சல், புளிச்ச ஏப்பம் இருக்குது, கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த கிராம்புவை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிராம்பு எண்ணெயும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிராம்பு எண்ணெய் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்படின்னா, வெந்நீர். ஸோ ஒரு 100 ml அளவுக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு இதில் ஒரு 4 to 5 துளி கிராம்பு எண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குடிச்சிடணும். இப்போ குடித்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு நன்றாக செரிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கிராம்பு எண்ணெயை சேர்த்து குடிக்கும் பொழுது நம்ம வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புளிச்ச ஏப்பம், அஜீரணம் இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணம் செய்வதற்கு நமக்கு கிராம்பு எண்ணெய் பயன்படுது. இதே மாதிரி தான் மூட்டு வலி. பல வருஷமாக எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, வலி உடனே எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம்.
ஏற்கனவே நம்ம வந்து சித்த மருந்துகள் நிறைய இருக்கும், இல்லை தைல வகைகள் இருக்கும். எந்த வகையான தைலமாக இருந்தாலும் அதில் இந்த கிராம்பு எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கிராம்பு எண்ணெயும் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம மூட்டுக்களில் நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஸோ மூட்டுக்களில் தடவும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலியானது குறைய ஆரம்பிக்கும். உடல் வலி அப்படின்னு சொல்லும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். குதிகால் வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ குதிகால் வலி நமக்கு சரியாகணும்னாலும் இந்த கிராம்பு எண்ணெயை இதே மாதிரி நம்ம தடவிட்டு வரலாம். இதே மாதிரி நிறைய பேருக்கு செர்விக்கல் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அடிப்பட்ட இடத்துல வந்து கன்ட்யூஷன் ரத்தக்கட்டு இருக்குது அப்படின்னாலும் கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தோம்னா, இந்த கன்ட்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிராம்பு எண்ணெயை டைரெக்டாகவே நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் ஒற்றடம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யணும். ஸோ வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை வலி ரத்தக்கட்டு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இரவு நேரத்தில் அதிகமான வயிறு வலி, அதாவது அடிவயிற்று வலி, நீர் கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் அதிகமான உஷ்ணம் ஆகும்பொழுது ஏற்படக்கூடியது. ஸோ இதற்குமே நம்ம கிராம்பு எண்ணெயை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோடு கலந்து அடி வயிற்று பகுதியில் லேசாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு குணம் பெறும். இதே மாதிரி மசில் கிராம்ப்ஸ் இருக்கு இல்லையா, பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், கெண்டைக்கால் தசைகள், காஃப் மசில்ஸ் வந்து நமக்கு இழுத்து பிடிச்சிருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்குது, அடி வயிற்று பகுதியில் வலி இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 10 ml அளவுக்கு கிராம்பு எண்ணெயும் ஒரு 20 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வலி இருக்கக்கூடிய இடங்களில், மசில் கிராம்ப்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த கிராம்பு எண்ணெய் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாதாம் ஆயில், பாதாம் எண்ணெய் நமக்கு தேவைப்படும். ஸோ பாதாம் எண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு இருக்குன்னா 50 கிராம் அளவுக்கு கிராம்பு நல்லா பொடி செய்து, இது எப்படின்னா இரவே தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு காலையில் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி இந்த எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இதுதான் நம்ம வந்து தினந்தோறும் வலிகளுக்கு, கை கால் வலி, தோள்பட்டை வலி, மூட்டு வலி, இதற்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிராம்பு தைலம். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இப்போ ஒரு வலி நம்ம உடலில் இருக்குன்னா டேப்லெட்ஸ் எதுவும் போட தேவையில்லை. டேப்லெட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கணும், மூட்டுக்களில் வலியானது குறையணும், குதிகால் வலி குறையணும் அப்படின்னா இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கிராம்பு எண்ணெய் பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு கிராம்பு எண்ணெய் ஒரு தீர்வாக இருக்குது. நிறைய மருத்துவ குணங்களும் நிறைந்தது. கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.